Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட். ஸோ நிறைய ஷார்ட்டிங் அல்காரிதம் இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது பபிள் ஷார்ட் அண்ட் இதை வந்து நான் பைத்தான்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஷார்ட்டிங் அல்காரிதம்னா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, இதை அசெண்டிங் டு டிசெண்டிங் மாற்றணும். ஸோ ஒரு ஷார்ட்டட் ஆர்டரா நீங்க கொண்டு வரணும், இல்லை ஒரு ஆல்பபெட்ஸ் இருக்கு அதை நீங்க ஷார்ட்டட் ஆர்டர்ல கொண்டு வரணும். ஸோ அதுதான் நம்ம பபிள் ஷார்ட். ஸோ நார்மலா ஒரு ஷார்ட்டட் ஆர்டர் பண்ணணும்னா எப்படி வந்து நம்ம பார்ப்போம், ஒரு ரெண்டு நம்பரையோ இல்லை ஒரு ரெண்டு ஆல்பபெட்டையோ பார்த்தா, இல்லை ஒரு மூணு ஆல்பபெட் இல்லை மூணு நம்பர் இருக்கு, ஒரு மூணு நம்பர் மட்டும் இருக்கு, அந்த மூணு நம்பர்ல வந்துட்டு எது சின்னது எது பெருசுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நார்மலா நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பபிள் ஷார்ட். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கும் இப்போ சொல்ல போறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு லிஸ்ட்ல சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, 100, 10, 200, அப்புறம் 23 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நீங்க ஆர்டரா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ எனக்கு இதை வந்து அசெண்டிங் டு டிசெண்டிங் கொடுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க. ஸோ டைரக்டா இப்போ வந்து 10 தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் பார்த்தா 23, அப்புறம் வந்து 100, அப்புறம் 200, ரைட். ஸோ இது நமக்கு சின்ன லிஸ்டா இருக்கு, பண்ணியாச்சு. இதே வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட்டா கொடுத்து இதை பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன எப்படி பண்ணணும், நிறைய ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ பபிள் ஷார்ட்ல இதை நம்ம பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு 100 வந்து 10 விட சின்னதா பெருசா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு ஸோ 10 வந்து இங்கே வந்துடணும், அப்புறம் 100 வரணும். மித்த இருக்கிற எதையும் நம்ம மாற்ற போறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஓகே. ரெண்டாவது அடுத்து இப்போ நீங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க. இப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதையும் கம்பேர் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும் பொழுது 100 வந்து 200 விட ஆல்ரெடி சின்னது தான், ரைட். ஸோ அப்போ அது அங்கேயே இருக்கலாம். ஸோ 10, 100, 200, 23 இது அப்படியே விட்டுறலாம். இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ இது ரெண்டு பண்ணோம் இல்லையா, இப்போ நீங்க 200 23யும் பண்ணணும். ஓகே. அப்போ 10, 100, இது 23 உங்களுக்கு இந்த சைடு வரணும், 23, 200. இப்போ முடிஞ்சிருச்சா, இல்ல, இன்னும் 23 பாத்தீங்கன்னா இங்க வந்த உடனே 100 விட சின்ன நம்பர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து திரும்பவும் இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ திரும்பவும் வந்துட்டு நம்ம லூப்பை ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். இப்போ வந்து எனக்கு என்ன வரணும்னா, ஸோ 10, ஸோ திரும்பவும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ 10, 23, 100, 200. ஓகே. ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம எடுத்துட்டு வரோம். நமக்கு ஃபைனலாக வந்து இப்படி வரும் நமக்கு நம்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம பபிள் ஷார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு வரோம், ரைட். ஸோ இப்போ இதையே வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராமாக நான் கொடுக்கணும், ஒரு ஒரு அல்காரிதமாக நான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது. ஸோ அதை தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ப்ராக்டிக்கலாக நான் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் அகெயின் கட் காப்பி பேஸ்ட் கோட் ஃப்ரம் த இன்டர்நெட் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அப்ரோச் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார் லூப், ஐட்ரேஷன் லூப், இஃப் கண்டிஷன் வச்சே நம்ம பண்ணுறது தான். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரே லிஸ்ட் நம்ம வாங்குற அந்த லிஸ்ட், ஓகே, லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன், இஃப் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதே மாதிரி இது மோஸ்ட்லி இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. அண்ட் தென் பபிள் ஷார்ட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு நம்ம தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, தென் ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஓகே. ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அவர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து நான் வந்து ரன் பண்ணும்பொழுது நான் அவர் லிஸ்ட்டுக்கு 2 கொடுப்பேன். ஸோ நிறைய லிஸ்ட் கொடுக்கலாம், பட் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த கோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 2 எலிமெண்ட் வந்து நான் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன், 19, 13. ஸோ 13 முன்னாடி வரணும், 19 அப்புறம் போகணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஐ இன், இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லென்த் ஆஃப் அவர் லிஸ்ட்னா 19, 13 இதனோட லென்த். ஸோ லிஸ்ட்டுங்கிறப்போ நம்ம அதை இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு டினோட் பண்ணுவோம், 0, 1. ஓகே. 2 பொசிஷன் இருக்கு. ஸோ இப்போ லென்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து 2 இருக்கு இல்லைங்களா. ஸோ 2, ஃபைன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை பிரிண்ட்டும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இப்போ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அவர் லிஸ்ட், அதாவது 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 டைம் ஐட்ரேட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, பட் நான் நெஸ்டட் ஃபார் லூப் போட்டிருக்கேன், ஐட்ரேஷனுக்குள்ள ஒரு ஐட்ரேஷன் பண்றேன். ஓகே. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், திரும்பவும் இங்க நான் லென்த் அவர் லிஸ்ட் போடுறேன், பட் -1 போடுறேன். ஸோ இது வந்து ஓவராலா என் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஐட்ரேட் ஆகணுங்கிறது இங்க. பட் நான் உள்ள போடுறது எதுக்கு தெரியுங்களா, ஒவ்வொரு டைம் ஐட்ரேட் ஆகணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கும் இதுக்கும் ஒரு ஐட்ரேஷன் பண்றோம்.
இல்லையா? ஓவராலா பாருங்க எத்தனை ஐட்ரேஷன் பண்ணியிருக்கோம்னா இப்போ 1 2 3 4 5 ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலா 5 ஸ்டெப் பண்றோம். பட் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ளேயும் ஒரு டைம் ஐட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஓவரால்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். அந்த ஒவ்வொன்றுக்குள்ள நம்ம பண்ற ஐட்ரேட்டுங்கிறது தான் செகண்ட் ஃபார் லூப். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் வந்து -1 பண்றேன். அப்ப என்ன ஆகும்? நீங்க வந்து ஆல்ரெடி இங்க வந்து எனக்கு வந்து 2 இருக்கு. ஸோ 2 பொசிஷன்ஸ் இருக்கு. 2 - 1 1. ஓகே 1 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல எகைன் நான் வந்து அதே தான் இந்த லென்த் ஆஃப் அவர் லிஸ்ட் -1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ அவர் லிஸ்ட் ஆஃப் இந்த ஜே எடுக்கிறேன். இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 1. அதாவது அவர் லிஸ்ட்டுங்கிறதுல 2 இருக்கு. ஸோ 2 உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 - 1. ஓகே. ஸோ இங்க நீங்க 2 - 1 அப்படிங்கிறப்போ இங்க உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது எப்படி வரும்னா உங்களுக்கு நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபைன். இப்போ இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரிண்ட் 0,1 ரேஞ்ச். ஸோ லென்த் ஆஃப் அவர் லிஸ்ட்டுங்கிறது 2. ஸோ ரேஞ்ச் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் ரெண்டையும் கொடுத்துரும். அது 0 அண்ட் 1. இது ஸ்டார்ட் இது எண்ட். இப்போ இதுவே 3 இருந்ததுன்னா அது 0 1 2ன்னு காமிக்கும். ஸோ மொத்தமா 3 அப்படின்னு. ஃபைன். இப்போ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அவர் லிஸ்ட். ஸோ நம்மளோட லிஸ்டோட லென்த் அது -1 போடும் பொழுது எனக்கு 0th பொசிஷன் எடுத்துக்கும் அது. ஓகேங்களா? இப்போ இது வந்து அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே, அதாவது இந்த ஜே 0, ஜே வந்து 0னா என்ன என்ன லிஸ்ட்ல எத்தனாவது பொசிஷன் பாருங்க 19. அப்போ அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே அப்படின்னா 19 கிரேட்டர் தென் அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1. ஜேங்கிறது 19 பிளஸ் 1 கிடையாது. ஜேவோட பொசிஷன் இங்க என்ன 0 இல்லைங்களா? இதுதான் பொசிஷன் 0. அப்ப 0 பிளஸ் 1 அப்படின்னா 1. அப்போ 1வது பொசிஷன்ல இருக்கிறது 13. அப்போ அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே அதாவது 19, 0th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ 19 கிரேட்டர் தென் அவர் லிஸ்ட் ஆஃப் 0 பிளஸ் 1 அதாவது 1வது பொசிஷன்ல இருக்கிற 13 கிரேட்டரா அப்படின்னு பார்க்குறான். ஆமா. ஸோ வந்து 19 விட உங்களுக்கு வந்து 13 அதாவது 0 பொசிஷன்ல இருக்கிற 19 வந்து கிரேட்டர் தென் 13. எஸ் ட்ரூ 19 தான் கிரேட்டர். அப்போ அது இந்த பக்கம் வரணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். ஓகே. ஸ்வாப்னா இந்த இருக்கிறது அந்த சைடும் அந்த சைடு இருக்கிற எடுத்துட்டு வந்து நீங்க இந்த சைடும் போடணும். இப்போ பிஃபோர் ஸ்வாப்னு போட்டுட்டு நான் இதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே கமா அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1. அதுதான் இங்க தெரியுது பாருங்க 19 13. இப்போ இன்னும் நான் ஸ்வாப் பண்ணல. ஸோ அது அப்படியே இருக்கு. இப்போ அடுத்து ஸ்வாப் பண்றோம். இந்த ஒரு லைன் தான் இங்க மேஜிக்கே. ஓகே. அவர் லிஸ்ட் ஆஃப் ஜேக்கு அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1ன்னு அசைன் பண்றேன். ஓகேங்களா? இது இப்படி வரணும். நான் ஒரு லைன் மாதிரி இப்படி போடுறேன் பாருங்க. ஸோ அவர் லிஸ்ட் ஆஃப் ஜேக்கு அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1. அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே அப்படிங்கிறது என்ன 0th பொசிஷன் அதாவது 19. அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஜே பிளஸ் 1 கொண்டு வரணும். அதாவது 2வது பொசிஷன் 0 பிளஸ் 1 1வது பொசிஷன் 13 இங்க கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1 அது இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1 அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1ங்கிறது இப்போ 13. அது இருக்கிற இடத்துல அவர் லிஸ்ட் ஆஃப் ஜேவை கொண்டு வரணும். அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே என்ன பிஃபோர் ஸ்வாப்ல 19. அதை இங்க கொண்டு வரணும். இப்போ ஆஃப்டர் ஸ்வாப்ல பாருங்க நான் அவர் லிஸ்ட் ஆஃப் ஜேவையும் அவர் லிஸ்ட் ஆஃப் ஜே பிளஸ் 1ஐயும் பிரிண்ட் பண்றேன் 13,19 சொல்லிட்டு மாறிடுச்சு. ரைட். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம லிஸ்ட் எம்டி. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லை இது பண்றதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஃபார் லூப்ல இருந்து வெளியில வந்துடும். மேல இருக்க ஃபார் லூப்ல இருந்தும் நமக்கு வெளியில வந்துடும். ஸோ அவுட்புட் வந்து 13,19 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம 2 ஃபார் லூப் போட்டிருக்கோம். 2 ஃபார் லூப் போட்டிருக்கோம். ஸோ கண்டிஷன் மேட்ச் ஆகும் பட்சத்தில் இது உள்ள வந்து இந்த ஸ்வாப்பை மட்டும் பண்ணும். இதுதான் இங்கே மேஜிக். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 ஃபார் லூப் புரிஞ்சிருச்சுனாவே ஃபைன், அவ்வளோதான். அது போக இது இந்த லைன் தான் இங்கே மேஜிக். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்பேர் பண்ணி பார்க்குது, ஸ்வாப் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னுமே நீங்கள் நிறையா செக் பண்ணணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ், டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பைத்தானோட கம்ப்ளீட் வீடியோ சீரியஸும் பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரோக்ராம்ஸ் பிளேலிஸ்ட் சீரியஸும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. என்னோட லிங்க்டின்னும் இன்ஸ்டாகிராமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா அது வழியாக பண்ணலாம்.